திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே மோத்தாம் புயல் என்பது சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர்ல தற்போது மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும், செங்கல்பட்டு, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை என அப்படி 10 மாவட்டங்கள் மதியம் 1 மணி வரை சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நேரம் அதாவது இன்று காலை நிலவரப்படி 15 கிலோமீட்டர் வேகத்துல இந்த மோத்தாம் புயல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில மோத்தாம் புயல் நகர்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோத்தாம் புயல் நிலை கொண்டிருப்பதன் காரணமாகவும் நாளை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை ஆந்திர பிரதேசத்தில் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய நேரங்கள்ல தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், ஆந்திரா ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை படிப்படியாக அதிகரிக்கும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.